ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ் காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு காரை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கார் என்ன, அதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து மாருதி சுசுக்கியில் இருக்கக்கூடிய அந்த வேரியண்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் டிசைர் கார் தான். ஸோ இது ஒரு நல்ல ஒரு செடன் காரு, ரீசன்ட் மாடல் தான். ஓகேங்களா? ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸை நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் வந்து நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கும் தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரை ரோஜ் காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் டிசைர் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு ஆட்டோமேட்டிக் காரு. இந்த காருடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2018 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து சிங்கிள் ஓனர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து 47,000 கிலோமீட்டர்ஸ் வந்து மொத்தமாக ரன் ஆயிருது. ஓகேங்களா? இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு பெட்ரோல் கார். ஓகேங்களா? அண்ட் அது போக இந்த காருடைய எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக இந்த காருடைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர்பேக்ஸ் வந்துடும் இந்த காரில், ஏபிஎஸ் வந்துடும், ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது சொல்லியிருக்காங்க, ஏசி வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், பவர் விண்டோஸ் வந்துடும், ஸ்டியரிங் டில்ட்டு வந்துடும், பவர் அட்ஜஸ்டபிள் ரியர் வியூ மிரர்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சைட் மிரர்ஸ் எல்லாமே பவர் மிரர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ சுவிட்சிங் மூலமாக இன்டீரியரில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து மேனுவல் பொசிஷனிங் எதுவும் பண்ண தேவையில்லை. அது போக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் சென்சார் வந்துடும். ஸோ நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கும்போது சென்ஸ் பண்ணுற அந்த சென்சார் ஃபெசிலிட்டி இந்த காரில் இருக்குது. பட் ஆனால் வந்து இதில் வந்து ரிவர்ஸ் கேமரா இது இருக்குதா அப்படிங்கிறத பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. அது நீங்கள் வந்து நேரில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது போக இந்த காரில் வந்து ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது, ரிமோட் லாக்ஸ் இருக்குது, கம்பெனி சீட் கவர் வந்து இந்த காரில் வந்துடும், டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் இருக்குது, ஃபுல் கம்பெனி சர்வீஸ் வந்து இந்த காரில் அவங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபுல் கம்பெனிக்கு ஹிஸ்ட்ரி இந்த காருக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து டேரெக்டாக போய் பார்க்கும்போது அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது போக இந்த காருடைய அதர் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ காரோட எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க, நல்ல ஒரு சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டீரியர் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஷோரூம் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தாலே அப்படி தான் தெரியுது, இருந்தாலும் அதை நேரில் பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ வீலுடைய கண்டிஷன்ஸ், டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ இது செடன் கார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து டிக்கி எக்ஸ்டென்ஷன் வந்து தனியாக வந்துடும். ஸோ அப்போ இன்டீரியர் வந்து நல்ல ஒரு ஸ்பேசிங் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு லக்ஸரியாக வந்து நீங்கள் வந்து இன்டீரியரில் உட்காந்துக்கலாம். ஸோ ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கும் கம்பேரிங் டு, அதாவது இது வந்து எந்த அளவுக்கு லக்ஸரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலி வந்து ஸ்விஃப்ட் டிசைர் காரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து கம்பேரிங் டு ஆல்டோ, செலிரியோ அண்டு வேகனார், ஓகேங்களா, அதுக்கு அடுத்த ஒரு லக்ஸரி வந்து இந்த கார் வந்து கொடுக்கும். ஸோ ஆல்டோங்கிறது ஒரு பேஸ் மாடல்னு சொன்னால் மாருதி சுசுக்கியில், அதுக்கு அடுத்தபடியான ஒரு லக்ஸரி கொடுக்குறது வந்து செலிரியோன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியான லக்ஸரி வந்து மாருதி சுசுக்கியில் கொடுக்குறது வந்து வேகனார். அதுக்கு அடுத்த ஒரு படியாட்டு உங்களுக்கு வந்து ஒரு லக்ஸரி வந்து கொடுக்குறது வந்து இந்த ஸ்விஃப்ட் டிசைர் கார் தான். ஸ்விஃப்ட் கார், அதுக்கு அடுத்து ஸ்விஃப்ட் டிசைர். ஓகேங்களா? அதோட அட்வான்ஸ் மாடல்னு சொல்லலாம். ஸ்விஃப்ட் கார் வந்து ஒரு ஹேட்ச்பேக் தான், பட் ஸ்விஃப்ட் டிசைர் வந்து ஹேட்ச்பேக் கிடையாது, செடன் கார். ஸோ அதோட டிக்கி எக்ஸ்டென்ஷனும் தனியாக வந்துடும். ஆல்சோ வந்து பூட் ஸ்பேஸும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த காரில் வந்து இது போக உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சராக இருக்கக்கூடியது ரியர் ஏசி. ஓகேங்களா? பேக் சைட்லேயே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஏசி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதை அவங்க டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணலை, ஆனாலும் வந்து அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நேரில் பார்த்துக்கோங்க. ஸோ இன்டீரியர் வியூ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸோ டீசெண்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ கார் வந்து பார்க்குறது நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு ஐவரி கலரில் உங்களுக்கு வந்து லெதர்ஸ்ட் வந்து அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கார் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து இப்போ வந்து நாகர்கோயிலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு வந்து ஓனர் கொண்ட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6,50,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஓகே அப்படின்னு நீங்கள் தாராளமாக அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது போக அவங்களுக்கு வந்து அடிஷனல் அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 80% கம்பெனி லோன் வந்து அவைல் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லோன் வந்து கம்பெனி லோன் வந்து 80% அவைல் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 80% லோன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 1,30,000 ருபீஸுக்கு நீங்கள் வந்து அந்த காரை நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம். டவுன் பேமெண்ட் 1,30,000 கொடுத்தா போதும். ஓகேங்களா? ரிமைனிங் எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்க கம்பெனி சர்வீஸ், கம்பெனி லோன் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. 80%, 20% மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி அவங்க பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா அவங்க வந்து லோன் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காரில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஓனர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓனர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ட் காஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் ஃப்ரீக்வெண்டான வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் கால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது போக வந்து நம்ம சேனலுடைய டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம
பண்ணாமல் டெலிகிராம்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் போடுற அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லிங்க் நான் டேரெக்டாக டெலிகிராம்குள்ளே ஷேர் பண்ணிடுவேன். ஆல்சோ வந்து இந்த காரை பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து இப்போ டெலிகிராம்குள்ளே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து நான் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்ட் கார் வாங்க விருப்பப்படுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டே சந்திக்கலாம். பாய்.